குழந்தைகளின் காலம் போய் பணத்தில் விதை இருக்குமா? அது எப்படி இருக்கும் என கேட்கும் குழந்தைகளின் காலம் வந்துவிட்டதல்லவா? இந்த குழந்தைகளின் நிலை அவலமான நிலையே என்பேன். நம் வாழ்வுதான் அவசர அவசரமாக இருக்குதுன்னா நம் சாப்பிடும் உணவும் அவசர அவசரமாக விளைவிச்சு ஹைட்ரேட் என்னும் பெயரில் பல சாப்பிடும். இது மாதிரியே அவசர அவசரமாய் சிறு வயதிலே பல கொடிய நோய்களுக்கு ஆளாகி ஆரோக்கியத்தை இழக்கிறோம். நடுவரவர்களே, இதற்கு தீர்வு என்னன்னா இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதே. இயற்கையை போற்றுவோம், செயற்கையை தொடருவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம் எதிர்த்தரப்புள்ளவரெல்லாம் மிகவும் அப்பாவியாக இருக்கின்றனர். அவர்களுக்கு நாள் நடப்பே தெரியல. கலோன்றாங்க, காய்ன்றாங்க, கொட்டைன்றாங்க. இப்படி இருக்கும் மக்கள் தொகைக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்ய ஹைபிரிட் முறையில் உற்பத்தி செய்தால் மட்டுமே அவர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலும் மெடிசன் மூலமா குணம் பிடிச்சிடலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில முன்பை விட சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா நல்லவர்களே? இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது மாதிரியான உணவு முறையை சந்தோஷத்தை தரும் என்று கூட விடுவிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் குடியிருக்கும் மாணவருக்கும் வணக்கம். எனக்கு விவசாயம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் இப்பொழுது விவசாயம் என்றால் எனக்கு நஷ்டம் என்ற பொருள்தான் தோன்றுகிறது. என் காலத்தில் சரியான மாதத்தில் மழை பெய்யும், சரியான காலத்தில் வெயில் அடிக்கும். இப்பொழுதோ எப்பொழுதும் மழை பெய்யும், எப்பொழுதும் வெயில் அடிக்கும் என்றே தெரியவில்லை. மாறி மாறி பருவநிலையே மாறிவிட்டது. அது மட்டுமா, இதற்கு காரணமே காயிலும் மாற்று ஏற்பட்டு வெள்ளம், வறட்சி போன்ற தீவினைகளை ஏற்படுத்துகிறது. மேலும் பல நீர் உயிரினங்கள், விவசாயம் போன்றவற்றை பாதிப்படுகிறது. இதற்கு காரணம் நீர், நிலம், காற்று போன்றவற்றை நம் மாசுபடுத்தவே ஆகும். நடுவர்களே, இதற்கு ஒரே தீர்வு மனிதர்கள் இயற்கையையும் பூமியையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி என் உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயம் என்றாலே சொல்றாங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு விவசாயம் நல்லா சிறந்த கருத்து. காடுகள் அழித்து கம்பெனி கட்டுவோம், புவி வெப்பம் மறைந்து சொல்றாங்க. கம்பெனியாலதான் என்னோட பொருளாதாரம், என் நாட்டோட பொருளாதாரம் உயிர்கிறது. வாக்கு என்பது மகிழ்ச்சியான என் கூறிய நூறை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு மக்களுக்கு வணக்கம். நாம் இரு தரப்பினரும் மிக அழகாக அவர்களின் வாதங்களை நம் முன் எடுத்து வைத்தனர். அற்புதம்! இவர்கள் வாழ்க்கையினா சந்தோஷமா இருக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்றாங்க. இவர்களும் வாழ்க்கையினா ஆரோக்கியமா இருக்கணும், வருங்காலம் ஆரோக்கியமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க.
Say oath with them.